இதுவரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லா இந்த பண கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேனே, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த கடன் பிரச்சனையில நான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு வரமாட்டாங்களா? நானும் மத்தவங்கள மாதிரி எப்ப வாழ ஆரம்பிப்பேன்? என் கையிலையும் 4 காசு எப்ப சேர ஆரம்பிக்கும்? இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. இப்ப நான் சொல்ல போற பொருளை யாருக்குமே தெரியாம நான் சொல்ற முறைப்படி நீங்க மறைச்சு வச்சாலே போதும். நிச்சயமா உங்க ஆயுசுக்கும் பண கஷ்டமே வராது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. இது என்ன பரிகாரம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆடி கிருத்திகை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது. இப்படிப்பட்ட கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல இன்னைக்கு நமக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 29. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 9ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 11ங்கிற நம்பர் வரும். இந்த 11ல இருக்கக்கூடிய 1ஐயும் ஆட் பண்ணும் போது நமக்கு 2ங்கிற நம்பர் வரும். இந்த 2ங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உகந்தது. இன்னைக்கு திங்கட்கிழமை சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமையில 2ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதுலயும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த ஆடி மாசத்தோட கிருத்திகையும் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை செய்ய முடியாதவங்களும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்களுக்கு எந்த விதமான தீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த தாந்திரிக பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். எனக்கு பண கஷ்டம் தீரணும், நான் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுனால எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழியில நிச்சயமா உங்க கைக்கு பணம் வந்து சேரும். அப்ப கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு ஒரு சிலர் கேட்பீங்க. தாராளமா செய்யலாம். வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வீட்டுல சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, என்னைக்குமே வறுமை நிலைதான் இருக்குன்னு சொல்றவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும், செய்கின்ற தொழில வியாபாரத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஆடி கிருத்திகை மத்தியானம் 2:41 தான் ஆரம்பமாகுது. அதனால இன்னைக்கு மத்தியானம் 2:41 மேல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நாளைக்கு மத்தியானம் 1:40 வரைக்கும் நமக்கு இந்த ஆடி கிருத்திகை இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல எந்த டைம்ல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுல குறிப்பிட்ட பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதுலயும் நாளைக்கு காலையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் இன்னமுமே விசேஷமானது. நாளைக்கு காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. இந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க. இப்படி காலையில என்னால செய்ய முடியாது, வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். அதே மாதிரி நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு மேல, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு காலையில 9 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த ஆடி கிருத்திகை இருக்கக்கூடிய நாள்ல நம்ம தலையெழுத்து ஒரே நொடியில மாறுறதுக்கு இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை உங்க குடும்பத்துக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காகவும் உங்க குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணுங்கிறதுக்காகவும் நீங்க செய்யுங்க. குறிப்பிட்ட ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், அவருக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரணுங்கிற மாதிரி வேண்டுதல் வைக்காம மொத்தமா உங்க குடும்பத்துக்காக வேண்டுதலை வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போறதுக்கு நம்ம சேனல்ல அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை பத்தியும் தாந்திரிக பரிகாரங்களை பத்தியும் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பத்தியும் தினம் உங்களுக்கு நான் பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாம எந்த ஒரு பொருளை மறைச்சு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த சுக்கு தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்ததா இந்த சுக்க நாம ஒரு இடத்துல மறைச்சு வைக்க போறோம். அது எந்த இடம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்டுல நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பால தான் இந்த சுக்க நாம மறைச்சு வைக்க போறோம். துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம். செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாம அன்னபூரணி தாயார் வாசம் செய்யக்கூடிய தானியம் தான் இந்த துவரம்பருப்பு. சரி, அடுத்ததா நமக்கு 1 ரூபாய் நாணயம் தேவைப்படும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அலசிட்டு ஈரமில்லாம சுத்தமான துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு சிகப்பு நிற துணி தேவைப்படும். இப்போ ஒரு சிலருக்கு சுக்கு கிடைக்காது. இப்படி சுக்கு உங்களுக்கு கிடைக்கலன்னா சுக்கு பவுடர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய சுக்க உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பணவரவு அதிகரிக்கணும், உங்க கையில 4 காசு சேரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய சிகப்பு நிற துணியில இந்த சுக்க வச்சு கூட 1 ரூபாய் நாணயத்தையும் வச்சு இதை ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. உங்ககிட்ட சிகப்பு நிற துணி இல்லைன்னா வெள்ளை நிற துணியை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த சுக்க கொண்டு போய் உங்க வீட்டுல கிச்சன்ல இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பால நீங்க வச்சிருங்க. சுக்கு எங்கிட்ட கிடையாது, சுக்கு பவுடரை எப்படி வைக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அதுல சுக்கு பவுடரை வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க. இந்த பேப்பரை அந்த சிகப்பு நிற துணியில வச்சு கூட 1 ரூபாய வச்சு அதை ஒரு முடிச்சா போட்டு நீங்க துவரம்பருப்பு டப்பால வச்சிருங்க. ஏன்னா நீங்க சுக்கு பவுடரை அப்படியே துணியில போட்டு முடிச்சா கட்டி வச்சீங்கன்னா அந்த சுக்கு பவுடர் அந்த துணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிக்கும். இது நம்ம சமைக்கக்கூடிய துவரம்பருப்புல மிக்ஸ் ஆகும். இந்த டப்பால என்னைக்குமே துவரம்பருப்பு குறையாம நிறைய இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இந்த முடிச்ச எப்ப எடுக்கணும்னு சொல்லி கேப்பீங்க. 3 மாசம் வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கலாம். 3 மாசத்துக்கு அப்புறமா இந்த முடிச்சை எடுத்து அதுல இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை நீங்க தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் இந்த 1 ரூபாய் நாணயத்தை அங்க கோவில் உண்டியல்ல நீங்க போட்டுருங்க. மத்தபடி அந்த துணியையும் சுக்கையும் கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 5 நிமிஷமும் முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே எனக்கு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. அதுவும் ஆடி மாசத்தோட கிருத்திகை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா அந்த முருகப்பெருமானை நேர்ல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கான வழிய காமிப்பாரு. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி
பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.